9 பேர் இல்லையா? இறையனார் களவியல் உரை அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடியது 9 பேர் வழியா வந்தது. சோ இந்த உரையை வந்து எழுத்துல எழுதியவர் யாரு? எஸ், நீலகண்டனார். முசிறி ஆசிரியர் நீலகண்டனார் வந்து எழுதியிருப்பாரு. சோ எழுதா கிழவி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பெயர் சொல்றோம்? எழுதா கிழவி வேதம். ஓகேவா? வேதத்துக்கு தான் எழுதா கிழவி அப்படிங்கிற பெயர் வந்து வழங்கப்படுது. அண்ட் ஸோ மதுரையில யாரு வந்து சங்கம் நிறுவியிருப்பாங்க 470ல? எஸ், வச்சிரநந்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சமண முனிவர் இந்த தமிழ் சங்கம் அப்படிங்கிறத நிறுவியிருப்பாரு. ஸோ பாண்டித்துரை தேவர் வந்து மதுரை தமிழ் சங்கத்தை எப்ப நிறுவினாரு? எஸ், செப்டம்பர் 14 1901 வந்து நிறுவியிருப்பாங்க மதுரை தமிழ் சங்கம். யாருன்னா பாண்டித்துரை தேவர். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நாடக தமிழ் நூல் அப்படிங்கிறது யாரு எழுதுனது? எஸ், மதிவாணர். அடுத்தது வந்து காமசூத்திரம் அப்படிங்கிறது எஸ், வாச்சாயனார். வாச்சாயனார். இசை நுணுக்கம் எஸ், சாரகுமாரன். எஸ், சாரகுமாரன். அடுத்த இந்திரகாளியம் எஸ், யமலேந்திரன். யாமலேந்திரன் அப்படிங்கிறவரு. பஞ்சமரபு அறிவானார். எஸ், அறிவானார். அடுத்த பரத சேனாபதியம் ஆதிவாயிலார். ஓகேவா? எஸ். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யமலேந்திரன் இந்திரகாளியம். ஸோ இந்திரன் இந்திரன் அப்படிங்கிறது ஒரு கடவுள். அப்ப யமன் அப்படிங்கிறவர் அங்க அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடியவர். ஓகேவா? இப்ப இந்திரனையும் யமனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யமலேந்திரன். அடுத்த பஞ்சமரபு. ஸோ பஞ்சமரபு நம்ம 5 விஷயங்களையும் ஸோ 5 அப்படிங்கிறது ஐம்பூதங்கள், ஐம்புலன்கள் இதெல்லாம் சொல்லுவோம். அப்ப எல்லா விஷயங்களையும் அந்த மரபுகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா அறிவா இருக்கக்கூடியவங்களால தான் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பஞ்சமரபு அறிவானார் அப்படிங்கிறது. அடுத்தது பரத சேனாபதியம். ஸோ பரதம் தான் என்ன ஆச்சு நமக்கு ஆதியிலே வந்துருச்சு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்டா வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரதம் தான். அப்ப பரத சேனாபதியம் ஆதிவாயிலார். ஆதியிலே வந்துச்சு ஆதிவாயிலார். ஸோ நாடக தமிழ் நூல் அப்படிங்கிறது மதிவானார். ஓகேவா? ஸோ நாடகங்கள்ல எல்லாம் எதை சொல்லுவாங்கன்னா இந்த நிலவை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெருசா வந்து சொல்லுவோம் இல்லையா? அப்ப மதிவாணர். மதி அப்படின்னா நிலவை சொல்லுவோம். அப்ப மதிவாணர் நாடக தமிழ் அப்படிங்கிறது. அடுத்து இசை நுணுக்கம். ஸோ இசை நுணுக்கம் அப்படிங்கிறது அதுல அந்த மியூசிக் ரிலேட்டடா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஸோ இந்த எஸ், ஸோ சரிகமா பதனி அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ சார குமாரன். ஓகேவா? சாரா. அப்போ சரிகமா. ஸோ சார குமாரன். அடுத்த காமசூத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாச்சாயனார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் சூத்திரம். ஸோ ஃபார்முலா அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா நமக்கு ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஓகே. ஸோ இந்த என்ன பண்ணி தொலைக்கிறது நமக்கு வந்து வாச்சிருச்சு. அதனால ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வந்து வாச்சது சரியில்லை. அதனால ஃபார்முலா படிச்சோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமசூத்திரம் வாச்சாயனார் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்போ எஸ், அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா அப்படின்னாலே வச்சு செஞ்சிருச்சு இல்லையா? அப்போ வாச்சாயனார். அப்ப இந்திரன் அப்படின்னா யாமலேந்திரன் இந்திரகாளியம். அடுத்த பஞ்சமரபு அதை பத்தி வந்து அறிவு இருக்கணும். அறிவானார். பரதம் தான் ஸ்டார்டிங்ல வந்துச்சு. ஆதி வாயிலார். நாடக தமிழ் நூல் அப்படிங்கிறது நாடகத்துல நிலவை பத்தி சொல்லுவாங்க. அப்ப மதிவாணர். இசை நுணுக்கம். ஸோ இசை நுணுக்கமா படிக்கணும், சரிகமா படிக்கணும். அப்போ சாரகுமாரன். காமசூத்திரம் வந்து ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது வச்சு செஞ்சிரும். ஸோ வாச்சாயனார் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமசூத்திரத்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு? அதிவீரராம பாண்டியன். ஓகேவா? ஸோ அது கொக்கோகம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதுவும் ராம பாண்டியன் தான். ஓகேவா? கொக்கோகம். அப்ப கொக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த மீனை பிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப காத்துட்டு இருக்கிறது அது வீரமா காத்துட்டு இருக்கிற மாதிரி. அது வந்ததும் டக்குன்னு கொத்தி எடுத்துரும் அந்த ஃபிஷ்ஷை பார்த்ததும். அப்போ கொக்கோகம் வீரம். ஓகேவா? அதிவீரராம பாண்டியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த தமிழ் திராவிட சங்கம் அப்படிங்கிறத மதுரையில தோற்றுவிச்சது யாரு?
எஸ் வச்சிரநந்தி தான் தோற்றுவிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்போ இதான் இந்த பேஜில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. அவ்வளோதான், அந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது இப்போ 3 பக்கம் படிச்சீங்கல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து நாளைக்கு படிச்சிருங்க. சரியா? அந்த செகண்ட் லெசனில் இந்த 3 பேஜ் 4 பேஜ் படிச்சிருப்பீங்க. அதை வந்து நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் என்ன? பட்டியல் இனத்தவருக்கான தேசிய ஆணையம். எஸ் 338. ஸோ இதுக்கான தீர்மானம் எப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கும்? எஸ் 1978ல கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சட்டப்பூர்வமான ஆலோசனை அமைப்பா எப்போலேருந்து மாறுச்சு நமக்கு? எஸ் 1987ல வந்து மாறி இருக்கும். ஸோ மல்டி மெம்பர் பாடியா எப்போலேருந்து மாறுச்சு? எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி? எஸ் 65வது சட்ட திருத்தம் 65th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990 1990 65வது சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்கன்னா இதை மல்டி மெம்பர் பாடியா மாறுச்சு. அண்ட் இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு? கேம் இன் டு ஃபோர்ஸ். எஸ் 1992 மார்ச் 12ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். அண்ட் இது எப்போ ரெண்டா பிரிக்கிறாங்க எஸ்சி எஸ்டி ஆணையம் அப்படின்ட்டு? எஸ் 2003 எத்தனையாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? எஸ் 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான ஆர்டிக்கல் என்ன? எஸ் 338 ஏ அப்படிங்கிறது. எஸ் ஸோ அதுவே பிசி கமிஷனுக்கான ஆர்டிக்கல் எஸ் 338 பி 338 பி அப்படிங்கிறதுல நமக்கு வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடியா இல்லை நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா? எஸ் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிறது நமக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த 2003ல ரெண்டா பிரிச்சது எப்போ நடைமுறைக்கு வருது? எஸ் ஓகே நைஸ். ஸோ February 19 2004ல February 19 2004ல நடைமுறைக்கு வருது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் காம்போசிஷன் எப்படி இருக்கும் நமக்கு? எத்தனை தலைவர்? எஸ் 1 ப்ளஸ் ம் எஸ் ஸோ 1+1+3 3ல 1 விமனு. ஸோ சேர்பர்சன் வைஸ் சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது யாரு? எஸ் பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு எவ்வளவு டென்யூர் கொடுத்துருக்குறாங்க பதவிக்காலம்? 3 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த 3 இயர்ஸ்க்கு வந்து என்ன கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க? எத்தனை தடவை அப்பாயிண்ட்? எஸ் எஸ் 2 டைம்ஸ். எஸ் ஸோ அவங்கள ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியது 2 தடவை மட்டும்தான் பண்ண முடியும். நாட் மோர் தென் 2 டைம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டென்யூருக்கான ரூல்ஸ் எஸ் 2004ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பிசி கமிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்வர்ட் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா யாருக்கு சப்மிட் பண்ணுவார்? எஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவார். இதை சொல்லக்கூடிய கிளாஸ் என்னது? எஸ் கிளாஸ் 7 ஆஃப் தி ஆர்டிகல் 338 பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. 338 பியில் கிளாஸ் 7. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்வர்ட் கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் என்ன? எஸ் பிரசிடென்ட் வந்து பேக்வர்ட் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவார்ல அந்த ஆர்டிக்கல். எஸ் 340. ஓகே 340 340. ஸோ அந்த கலைஞர் கமிஷன் அதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஸோ அது ஓகே. ஸோ இந்த 102வது சட்ட திருத்தத்தில் என்ன ஆர்டிக்கல் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க? ஸோ அதான் எஸ் இந்த 3 360 26C. ஸோ நமக்கு இந்த 342 ஏல எதை பற்றி சொல்லியிருப்பாங்க?
ம். எஸ். ஓகே. ஸோ இத எப்ப மாத்துனாங்க? எஸ். 105வது சட்ட திருத்தம் 2021ல மாத்துறாங்க. என்னன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்டே வந்து அந்த லிஸ்ட் அப்படிங்கிறத அவங்க ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோஷியலி, எஜுகேஷனலி பேக்வர்டா யார் இருக்காங்க அப்படிங்கிறது. 366ல 26 என்ன சொல்றாங்க? எஸ். ஸோ சோஷியலி, எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை, டெஃபினிஷன் அப்படிங்கிறத இந்த 366ல சப் கிளாஸ் 26ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்க்காக ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எந்த வருஷம்? எஸ். 2005ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ வன உரிமை சட்டம் எப்போ? 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மண்டல் கமிஷனோட ரிலேட்டடான கேஸ் எது? இந்திரா சஹானி கேஸ். க்ரீமி லேயர் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க? எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? எஸ். ராம்நந்தன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ராம்நந்தன் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 3. எஸ். 1993ல. ஓகே. ஸோ இதான். வேற ஏதாவது பாலிட்டியில் சொல்லியிருந்தேன் அந்த இது சொல்லியிருந்தோமோ ஃபர்ஸ்ட்டு? கேபினெட் லிஸ்ட்டு. ஸோ அந்த இன்டரிம் கவர்மெண்ட்ல யாரை பார்த்தோம்? ஹெல்த்துக்கு யாரை பார்த்தோம்? எஸ். அலிகான். ஆ கஸ்னாஃபர் அலிகான் அப்படிங்கிறவரை பார்த்துருப்போம். ஃபினான்ஸ்க்கு வந்து லியாகத் அலிகான் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துக்கு யாரு? எஸ். ராஜ்குமார் அம்ரித் கவுர். ஓகேவா? ஹெல்த்துக்கு ராஜ்குமார் அம்ரித் கவுர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் மைண்ட் பவர். ஸோ அங்கே பவருக்கு யார் பார்த்தோம் இன்டரிம் கவர்மெண்ட்ல? பாபா. ஸோ இங்கே யார் பவருக்கு? காட்கில். ஓகேவா? நமக்கு இவர் இருப்பார் இல்லையா தேர்ட் பிளானிங் கமிஷன். ஸோ காட்கில் இது. ஸோ அந்த அந்த காட்கில் தான் இவர் ஒர்க் மைண்ட்ஸ் அண்ட் பவர் அப்படிங்கிறது. அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ்க்கு யாரு? ஓகே. ஸோ அங்கே வந்து யாரை பார்த்துருப்போம்னா ஜான் மத்தாய் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி. எஸ். ஷியாம் பிரசாத் முகர்ஜி. கம்யூனிகேஷன் யாரு? த எஸ். ரஃபி அகமத். ஓகேவா? கம்யூனிகேஷன் வந்து ரஃபி அகமத் கிட் பாய் அப்படிங்கிறவர். ஸோ அடுத்தது வந்து டிஃபென்ஸுக்கு பல்தேவ் சிங். அங்கேயும் இங்கேயும் சேம் பர்சன் தான். ஸோ அடுத்தது லேபருக்கு எஸ் ஜக்ஜீவன் ராம். ஸோ அங்கேயும் ஜக்ஜீவன் ராம் தான், இங்கேயும் ஜக்ஜீவன் ராம் தான். ரயில்வே அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஜான் மத்தாவ். எஸ். ஸோ அங்கே வந்து ஆசஃப் அலி பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து ஜான் மத்தாய். ஸோ ஃபினான்ஸில் ஐ மீன் இவரை இண்டஸ்ட்ரி சப்ளைல இருந்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து மாற்றிருப்பாங்க ஜான் மத்தாய். ஹோம் இன்ஃபர்மேஷனுக்கு யார் தான்? வல்லபாய் பட்டேல் தான் இருந்திருப்பாங்க. எஜுகேஷனுக்கு யார்? இது ரொம்ப முக்கியம். அங்க ராஜாஜி. ஸோ இது இங்க நியூ கேபினெட்ல வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இதுவுமே பிஒய்க்யூல கேட்டிருப்பாங்க. சுதந்திர இந்தியாவோட முதல் அமைச்சரவையின் கல்வி அமைச்சர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவரோட பர்த்டேவை தான் என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? எஸ். நேஷனல் எஜுகேஷன் டே. தேசிய கல்வி தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். ஓகே. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் யாரு? ராஜேந்திர பிரசாத். ஓகே.
ஸோ எந்த ஒரு பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய மக்களும் வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில அவங்க தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காத சூழ்நிலை தான் வேலையின்மைன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? கீன்ஸ், ஜேஎம் கீன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ ரீசெண்டான ரிப்போர்ட் படி நமக்கு தமிழ்நாட்டுல வேலையின்மை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துருக்கோம் நேற்று. எஸ், 3.5% அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். 3.5%. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க? ஆர்டிக்கல் 41ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 2000 ஓகே. ஸோ 2025 ரிப்போர்ட் படி வேலையின்மை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது? கேரளா. ஓகேவா? கம்மியா இருக்கக்கூடியது மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது. ஓகே. 2023-24 ரிப்போர்ட் படி கேரளா ஃபர்ஸ்ட், மத்திய பிரதேஷ் வந்து அடுத்தது இருக்கும். ஓகே. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அன்இக்வாலிட்டினால தோன்றக்கூடிய வேலையின்மை. எஸ், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து எஸ், பிறழ்ச்சி வேலையின்மை அப்படிங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு இடையில அந்த ஒரு சமநிலையின்மை தோன்றதுனால ஏற்படக்கூடிய வேலையின்மை. அதுவே வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒர்க்குக்கும் கிடைக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய லேபர்ஸோட ஸ்கில்லுக்கும் இடையில ஒரு மேட்ச் இருக்காது. எஸ், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கட்டமைப்பு வேலையின்மை அப்படிங்கிறது சந்தையில கிடைக்கிற வேலைக்கும் தொழிலாளர்களின் திறனுக்கும் இடையே பொருத்தமின்மையால் ஏற்படக்கூடிய வேலையின்மை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய விருப்பம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அது எஸ், ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது திறந்த வேலையின்மை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்க வந்து எவ்வளவு மில்லியனா 2029-30க்குள்ள மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நித்தி ஆயோக். எஸ், சூப்பர். ஸோ 23.5 மில்லியனா மாறலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்க்கான வெல்ஃபேர் போர்டு ஃபர்ஸ்டா எந்த ஸ்டேட் கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு. எந்த வருஷம்? எஸ், 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த 5-இயர் பிளான்ல பார்த்தீங்கன்னா கிராம சைடில் இருக்கக்கூடிய கிராமப்புற வேலைவாய்ப்பு குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கும். எஸ், 8th 5-இயர் பிளான். ஓகேவா? 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் கிராமப்புற வேலைவாய்ப்பு குறித்து சிறப்பு கவனம் அப்படிங்கிறது செலுத்தப்பட்டிருக்கும். ஸோ நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் எப்போ? என்ஆர்இபி 1980ல கொண்டு வந்திருப்பாங்க அக்டோபர். ஸோ ஆர்எல்இஜிபி ரூரல் லேண்ட்லெஸ் 1983. ட்ரைசம் 79. ஐஆர்டிபி 78. எஸ்ஜிஎஸ்ஒய் ஸ்வர்ணகிரேந்தி கிராம் எஸ் 1999 வந்து ஸ்வர்ணகிரேந்தி ஜெயந்தி கிராம் ஸ்வரஸ்கர் யோஜனா. தீன் தயாள் அந்தியோதய யோஜனா எஸ் 2015. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கொண்டு வந்தது இதுல 2011. ஸோ அதுவே அர்பன் அப்படின்னா 13 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா எப்போ? 2014. எஸ், 2014 25ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? எந்த பேஜ் வரைக்கும்? எது வரைக்கும்? ஓ, 335. ஓகே ஓகே. ஸோ பிரதமரின் பணத்திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? பிஎம் கேஷ் ப்ரோக்ராம் 70-73. ஸோ இது எந்த 5-இயர் பிளான்ல கொண்டு வந்திருப்பாங்க? 4th 5-இயர் பிளான். ஓகே. ஸோ இந்த வேலையின்மை அளவை மதிப்பிடுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. யாரு? எஸ், பகவதி கமிட்டி அப்படிங்கிறது. ஓகே.
ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபர்ஸோட சேலரி ரிலேட்டடாக ஒரு கமிட்டி வரும். ஸோ அது எந்த கமிட்டி? ஸோ அது எக்கனாமிக்ஸில் வந்து வரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ பாலிசி அண்ட் வேஜஸ் இன்கம் ப்ரைஸஸ் பற்றி. ஸோ அந்த கமிட்டி என்னென்னா பூதலிங்கம் கமிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? பூதலிங்கம் கமிட்டி. ஒரு குரூப் ஒன் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதே கொஸ்டின் குரூப் ஃபோரா? அந்த கொஸ்டின் தான், அதே கொஸ்டின் தான். குரூப் ஃபோரா அது? ஓகே. ஸோ பூத லிங்கம் கமிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலாளர்களோட இந்த வேஜஸ் ரிலேட்டடாக வந்து சொல்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்தவங்க. ஸோ அப்போ வேலையின்மை அளவிட்டது வந்து பகவதி கமிட்டி. ஸோ பகவதி வந்து இவர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி அந்த ஒர்க்கு டைமை வந்து எவ்வளோ நேரமாக குறைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. எஸ், 48லேருந்து 41 கம்மி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வேற இம்பார்ட்டண்ட் அப்படின்னா உழைப்பு செறிவுடைய. எஸ், ஸோ இன்சூரன்ஸ் காப்பீடு, வேலைவாய்ப்பு காப்பீடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உழைப்பு செறிவுடைய, ஸோ இந்த அதிகமாக ஒர்க் பண்ணுறது ரிலேட்டடானது, ஸோ அந்த மாதிரி தொழில்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 1978. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைசம். ட்ரைசம் வந்து ஏஜ் லிமிட் என்ன? எஸ், 18 to 35 அப்படிங்கிறது. ஸோ இதில் ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு மந்த்லி எவ்வளவு அமௌண்ட்டு சலுகை தொகை? எஸ், 200 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. பெண்களுக்கு வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இதில்? எஸ், 1/3 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ என்ஆர்இபி அப்படிங்கிறது எந்த திட்டத்தோட மறுபெயர்? எஸ், வேலைக்கு உணவு திட்டம், ஃபுட் ஃபார் ஒர்க்கு. ஃபுட் ஃபார் ஒர்க் எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1977ல் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட இன்னொரு மாற்று திட்டம் தான் இந்த நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து அடுத்தது எது கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க நமக்கு? எஸ், ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது எந்த வருஷம் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா? ஒன் 1989. ஸோ இதில் என்னெல்லாம் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க ஜவஹர் ரோஸ்கர் யோஜனால? எஸ், ஸோ என்ஆர்இபியும் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் RLEGPயை மர்ஜ் பண்ணி ஜேஆர்ஒய் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஜேஆர்ஒய் அப்புறம் என்னன்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க? எஸ், JGSY இல்லையா? சூப்பர். ஸோ ஜவஹர் கிராம் சம்ரித்தி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஜவஹர் கிராம் சம்ரித்தி யோஜனா 1999. ஓகேவா? ஸோ 1989 ப்ளஸ் ஒரு 10 போட்டிங்கன்னா 1999 அது வந்து வந்திருக்கும். அடுத்து EAS எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம், வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993. ஸோ இது வந்து எந்த இயர்ல வந்து எல்லா கிராமப்புற பகுதிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க? எஸ், 1997 ஏப்ரலில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இதை வந்து எது கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீமை? எஸ், சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா. ஸோ சம்பூர்ணமாக இருக்கிறவங்க ஃபர்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ சம்பூர்ண கிராமின் எப்போ தொடங்கினாங்க? 2001ல் தொடங்கியிருப்பாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா. எஸ், 1997. ஸோ இது எத்தனை பகுதிகளை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருக்கும்? 5 இல்லையா? ஸோ ஓகே. நகர்ப்புற சுய வேலைவாய்ப்பு திட்டம், சுய உதவிக்குழு திட்டம், வேலைக்கு கூலி, அதுக்கப்புறம் வந்து சமூக மேம்பாட்டு தளம், நகர்ப்புற வேலைக்கான திறம் பயிற்சி திட்டங்கள். ஸோ இதில் வந்து ஷேரிங் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க ஃபண்டு? 75. எஸ், 75:25 அப்படிங்கிறது ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது ஸோ சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனாலையும் எவ்வளவு தான் ஷேர் பண்ணுறாங்க? எஸ், 75:25 தான். மில்லினியம் வெல்த் ப்ரோக்ராம் ஸ்கீம் MWS, மில்லினியம் 1989ல். கைவினைஞர்களுக்கு மேம்பட்ட கருவிகள் அளிக்கும் திட்டம் சிட்ரா 92. கங்கா கல்யாண் யோஜனா 97. ஸோ DWCRA எஸ், 1982. IRDP
78. ஓகே. ஸோ இந்த அஞ்சையும் சேர்த்து தான் என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க? எஸ், ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சுரஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நாளைக்கு வந்து அடுத்த 20 பக்கம் ஓகேவா? 355 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ம், 355 வரைக்கும் அடுத்த 20 பேஜ். ஆமால, 20 பேஜஸ், நெக்ஸ்ட் 20 பேஜஸ். எந்த ஸ்கீம் வரைக்கும் அப்படின்னா அந்த தொழிலடங்கு திட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு எவ்வளவு? எஸ். ஸோ 1,30,058 கிலோமீட்டர். 13,2058. ஸோ இது வந்து எத்தனை டைப்ஸாக நமக்கு நம்மளோட லேண்டு வந்து பிரிச்சிருப்பாங்க நிலத்தோற்றத்தின் அடிப்படையில்? 5 டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆரல்வாய் மொழி அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? கிசு கிசுக்கும் காற்று அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அடுத்தது கேரளா பகுதியில் வந்து செங்கோட்டை கணவாய் என்ன பெயரில் அழைக்கப்படுது? எஸ், கரெக்ட். ஆரியங்காவு கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டோட சில பகுதிகள், அதாவது திருநெல்வேலி, தென்காசி, அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய பத்தனம்திட்டா, கொல்லம். ஸோ இந்த பகுதியை இணைக்கக்கூடிய புவியியல் வழித்தடம் எது? எஸ், அச்சங்கோயில் கணவாய் அப்படிங்கிறது. நீலகிரி மலையோட உயரமான சிகரம் எது? ஹையஸ்ட் பீக்கு? தொட்டபெட்டா அப்படிங்கிறது. எஸ், 26 37 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கோலபெட்டாவோட ஹைட் என்ன? எஸ், 26 30. முக்குருதியோடது? எஸ், 25 54. 25 54. ஸோ இந்தியாவோட முதல் உயிர்கோள காப்பகம் எது? நீலகிரி உயிர்கோள காப்பகம் 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆனைமலையோட மிக உயரமான சிகரம், ஹையஸ்ட் பீக்கு? ஆனைமுடி 2695. 26 95 அப்படிங்கிறது. ஸோ இது தமிழ்நாட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான சிகரங்கள் இது. இந்த ஆனைமலையில இருக்கக்கூடியது வேற ஒட்டமலை, கரிமலா. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் நமக்கு வரும். ஸோ எந்த மாதிரியான காடுகள் வந்து இங்க காணப்படுது ஆனைமலையில? என்ன? எஸ், சூப்பர். ஸோ வெப்பமண்டல பருவமழை காடுகள் அப்படிங்கிறது காணப்படுது. ஸோ பழனிமலையில உருவாகக்கூடிய முக்கியமான ஆறு இது? எஸ், மஞ்சள் ஆறு. பழனிமலையோட உயரமான சிகரம்? வந்தாராவ். ஓகே, சூப்பர். 2533. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்குல ஆனைமலையோடும், வடகிழக்குல பழனிமலையோடும், தென்கிழக்குல ஆண்டிப்பட்டி வருஷநாடு குன்றோடும் இணையக்கூடியது? எஸ், ஏலக்காய் மலை அப்படிங்கிறது. சுருளி, கும்பக்கரை அருவிகள் எல்லாம் எங்க இருக்குது? எஸ், வருஷநாடு குன்றுகள்ல வந்து இருக்கும். சிவஜோதி பர்வத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது? பொதிகை மலை. ஸோ இங்க வந்து என்ன நதி உற்பத்தி ஆகும்? தாமிரபரணி. ஸோ இந்த மலையில மொத்தம் எத்தனை சிகரங்கள் இருக்குது? 26 26 சிகரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இஸ்ரோவோட உந்துவிசை வளாகம் எங்க இருக்கு? ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மகேந்திரகிரியில வந்து இருக்குது. ஸோ கோட்டை மலையோட ஹைட் என்ன? எஸ், 2019 2019. ஸோ கோவிட் 2019, கோட்டை 2019 ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரம் எது? எஸ், ஜிந்தகாடா. அமர்கொண்டா, அமர்கொண்டான் அர்மாகொண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜிந்தகடா அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. 1680 மீட்டர்ஸ். ஸோ இந்த ஜவ்வாது மலையை வந்து பண்டைய இலக்கியங்கள்ல என்ன பெயர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? நவீர மலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆய்வகம் இருக்கும், அப்சர்வேட்டரி, என்னது? எஸ், வைனு பாப்பு ஆய்வகம், காவலூர். எந்த வருஷம் நிறுவப்பட்டிருக்கும்? எஸ், 1967 வந்து நிறுவப்பட்டிருக்கும். காவலூர். ஸோ பீமன் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது எங்க இருக்கக்கூடியது? ஜவ்வாது மலையில இருக்கக்கூடியது. ஸோ பெர்ஜாம் ஏரி எங்க இருக்குது? எஸ், கொடைக்கானலோட செயற்கை ஏரி தான் பெர்ஜாம். ஸோ அடுத்தது ஏழைகளின் மலை பிரதேசம் எது? கல்வராயன் மலை. ஏழைகளின் ஊட்டி? ஏற்காடு. ஓகே. ஸோ ஏற்காடு வந்து எந்த மலையில அமைஞ்சிருக்கு? எஸ், சேர்வராயன் மலையில அமைஞ்சிருக்குது. ஐயாறு எங்க இருக்கு? ஐயாறு? எஸ், கொல்லிமலை. கொல்லிமலையில இருக்கக்கூடியது ஐயாறு. சூப்பர். மயிலூத்து நீர்வீழ்ச்சி? எஸ், பச்சைமலை. ஓகே. பாரமகால் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? எஸ், பெரிய நுழைவாயில். எஸ், பெர்ஷியன் லாங்குவேஜில் இருக்கக்கூடியது பார்சி மொழி, பாரசீக மொழி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பீடபூமிக்கும் மைசூர் பீடபூமிக்கும் இடையில இயற்கை எல்லையை உருவாக்குவது? எஸ், மோயர் ஆறு. இங்க இருக்கக்கூடிய பீடபூமி என்னது? எஸ், ஷிக்கூர் பீடபூமி அப்படிங்கிறது. ஏலகிரி மலை எங்க இருக்குது? எந்த டிஸ்ட்ரிக்ட்? எஸ், திருப்பத்தூர். ஓகேவா. பொதிகை மலை? தென்காசி. எஸ், தென்காசி. ரத்தினமலை? வேலூர். ரத்தினமலை வேலூர். சிவன்மலை? ஈரோடு. ஓகே. பழங்கால நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது எது? எஸ், காவேரி டெல்டா சமவெளி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கடற்பசு பாதுகாப்பகம் எங்க அமைச்சிருப்பாங்க? எஸ், மன்னார் வளைகுடால மனோரா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து செயற்கை தீவுகள் அமைக்கும் பணி அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க? புதுக்கோட்டை. எஸ், கவிநாடு, கண்மாயில. எஸ், கரெக்ட். ஓகே. ஸோ இதுதான். ஸோ நாளைக்கு வந்து